வெல்கம் டு மாஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டேஸ்டியான நண்டு தொக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், உயிர் நண்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது எங்கள் ஊர் சைடு தாங்க கிடைக்கும். இந்த நண்டு அலையத்திக்காடுன்னு சொல்லுவோம். சதுப்பு நிலங்களில் தான் இந்த நண்டு வாழுது. இது தண்ணிக்குள்ளே இருந்துட்டு மரத்தில் ஏறி போய் இலையெல்லாம் சாப்பிட்டுட்டு தண்ணிக்குள்ளேயே உட்காந்துக்கும். இது சேத்தை வச்சு தான் பிடிப்பாங்க. இது பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நிறைய மருத்துவ குணம்லாம் இருக்குங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. இது எப்போ கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க. இதை எப்படி செய்யலான்னு நான் சொல்கிறேன் வாங்க. இது உயிராக இருக்கிறதுனால உடைக்கிறது கஷ்டம். நான் வெந்நீர் வச்சு கொஞ்சம் ஊற்றி அது இறந்ததுக்கப்புறம் தான் அதை உடைச்சேன். ஏற்கனவே நான் நண்டு கிரேவி வீடியோ போட்டிருக்கேன். அதேமாரி தான் உடைக்கணும். இங்கே பாருங்கள், அது கால் நகம் எப்படி இருக்குன்ட்டு நகத்தெல்லாம் உடைச்சி எடுத்துடணும். இது கொஞ்சம் சேறு அதிகமாக இருக்கும். நல்லா உடைச்சிட்டு 4-5 தண்ணி ஊற்றி அலசணும். இங்கே பாருங்கள், சேறு எப்படி பிடிச்சி போயிருக்குன்னு. நல்லா ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி அதெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா 4-5 தண்ணி ஊற்றி அலசி எடுத்துருங்க. இது கடல் நண்டு மாரியெல்லாம் கவுச்சி ஸ்மெல்லாம் அதிகம் இருக்காதுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நான் வெங்காயம் தக்காளி வெட்டியிருக்கேன். நான் சாப்பர் வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது ஒரு தொக்கு மாதிரி செய்ய போகிறோம். அதுக்காக நல்லா குட்டி குட்டியாக தக்காளி வெங்காயத்தையும் வெட்டி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட சாப்பர் இருந்தால் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நல்லா கத்தி வச்சு நல்லா சின்ன சின்னதாக வெட்டிக்குங்க. நான் பெரிய வெங்காயம் இன்றைக்கி போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கிடச்சிச்சின்னா ஒரு 20-25 சின்ன வெங்காயம் போட்டுக்குங்க. எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன செய்கிறேன்னு உங்களுக்கு புரியும். வெங்காயத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு தட்டில் ரெண்டையும் மாற்றிக்கலாம். இதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம். நண்டு நல்லா 5-6 தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துட்டேங்க. மல்லித்தூள் 1½ ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு, பூண்டு ஒரு 5-6 பல் நல்லா உடச்சி வச்சுருக்கேன் மிக்சியில். வெங்காயம் சின்னதாக பொடுசாக வெட்டி வச்சுருக்கேன். தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் அளவு புளி, தேங்காய் பால் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்கு கடலெண்ணெய். இப்போ ஒரு தவா அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம். இது கூட தாளிக்கிறதுக்கு 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் சாதி பத்திரி, 1 பிரிஞ்சி லீஃப் போட்டிருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் சோம்பு. இது போட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தாளிக்கிறதெல்லாம் போட்டு தாளித்து வதக்கிடலாம். இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். இப்போ சின்னதாக வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடலாம். பச்சை வாசனை போய் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்குற வரைக்கும் வதக்கிடலாம். நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலாவெலாம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1½ ஸ்பூன், எல்லாத்தையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கடல் நண்டு மாதிரி இருக்காதுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நண்டு கவுச்சி ஸ்மெல்லே இருக்காது. இதில் ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது. இது நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. சளி, இருமல் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லது. கை கால் குடைச்சலுக்கெல்லாம் இது சாப்பிட்டா நல்லா தெம்பாக இருக்கும். நல்லா நண்டு வாசம் வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளியை கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். புளி இதுக்கு ரொம்ப தேவைப்படாதுங்க, கொஞ்சமாகவே ஊற்றிக்குங்க. நான் ஏற்கனவே போட்டிருக்க நண்டு கிரேவியில் நான் புளி ஊற்றாமல் செஞ்சுருப்பேன்.
இந்த நண்டுக்கு வந்து கொஞ்சமாக நம்ம புளி ஊற்றிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு நீங்கள் புளி கரைச்சி ஊற்றிக்குங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா மூடி வச்சு கொதிக்க வைங்க. இது கூட நம்ம மிளகு சீரகம் பூண்டு முணுக்கி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்து ஒன்றா கொதிக்க வச்சிடலாம். நல்லா மூடி வச்சு ஒரு கொதி வந்தோடனே நம்ம தேங்காய் பால் ஊற்றி இறக்கிடலாம். இந்த நண்டு உயிராக தாங்க கிடைக்கும். உங்களுக்கு பயப்படாமல் நீங்கள் உடைக்கிறவங்களா இருந்தால் உயிராக இருக்கிற நண்டே உடச்சி அலசி எடுக்கலாம். எனக்கு கொஞ்சம் உடைக்கிறதுக்கு பயமாக இருந்ததுனால நான் கொஞ்சமாக வெந்நீர் ஊற்றி க்ளீன் பண்ணேன். நீங்கள் வந்து உயிராக இருந்து செஞ்சால் கூட இன்னும் நல்லா தான் இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சூப்பராக நண்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.